இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன். இவங்க குடும்பம் கும்பாபிஷேகத்தை நடத்தும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜென்மத்துல கும்பாபிஷேகம் நடக்காது. அதே மாதிரி அம்மனோட கண்ணீரும் நிக்க போறது இல்ல. பேசாம வேற யாரையாவது எந்த குடும்பத்தையாவது முன்னிறுத்தி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திடுங்க. எப்படி? வேற யாராவது வச்சு நடத்துறதா? யார வச்சு நடத்துறது? ஐயா, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இந்த கும்பாபிஷேகம் உடனடியா நடக்கணும்னா இவங்க குடும்பத்தை ஊர் பொது காரியத்துல இருந்து விலகி நிக்க சொல்லுங்க. இல்லன்னா ஊர் கூடி இவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைங்க. எங்க குடும்பமோ இவங்க குடும்ப அளவுக்கு பெருசுதான். ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தேவையோ அதை நாங்க பண்ணிட்டு போயிடுறோம். நானே முன்னாடி நின்னு பெருசா செலவு பண்ணி கும்பாபிஷேகத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறேன். என்னங்கய்யா? மமனே, ரொம்ப சரியா சொன்னடா. இந்த பாரு, இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாதான் நம்ம தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கும், ஊரும் செழிக்கும். ஊரை விட்டு ஒதுக்கி இருப்பா வேணாம். சிவனாண்டி சொல்றது சரிதானப்பா. எத்தனை நாளைக்கு கோவில பூட்டிய வச்சிருக்கிறது? வேற யாராவது கும்பாபிஷேகத்தை எடுத்து செய்யட்டுமா? அதானே, உங்களால பண்ண முடியலனா ஒதுங்கி மத்தவங்களுக்கு வழிவிடலாம்ல. உங்க குடும்பம் தான் கும்பாபிஷேகம் செய்யணும்னு சட்டமா போட்டிருக்க.